ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வெல்கம் டு பேக் சேனல் அன்புமதி. லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கப்பா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள் அன்புமதி சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, குயிக்காக நான் ஸ்கூல் டைம் ஆகிடுச்சு. அதனால் நான் வீட்டில் சின்னதாக ஒரு பொருள் இருந்துச்சு, கீரை தான் இருந்துச்சு கொஞ்சமாக. அதை எடுத்து நானுமே க்ளீன் பண்ணி சீக்கிரமாக சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இதில் என்னென்ன போட்டிருக்கிறேன்னா, துவரம்பருப்பு ஒரு அரை டம்ளர் போட்டிருக்கிறேன், வரமிளகா 2, காஞ்சி மிளகா போட்டிருக்கிறேன், பச்சை மிளகா போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு போட்டிருக்கிறேன். வெங்காயம் எல்லாம் போடலை நான் இதில். பூண்டு ஒரு 4 பல்லு போட்டிருக்கிறேன், வெங்காயம் போட மாட்டாங்க. தக்காளி கொஞ்சோண்டு ஒரு கூட போட்டுக்கோங்க, புளி சேர்க்காதனால தக்காளி கொஞ்சம் ஒரு 3 போட்டிருக்கிறேன் நான் இதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு அரை காடில் வெந்து பின்னால் இந்த கீரை அலசி வச்சுருக்கிறோமில்ல, இந்த கீரை எடுத்து நம்ம அதில் போட்டு ஒரு 2 இந்த ஜாமான் ஃபுல்லுமே நான் இந்தாண்டுக்கு பருப்பு வெந்துட்டுருக்கவும் இந்த ஜாமான் ஃபுல்லுமே நான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிடுவேன். ப்ளஸ் கிச்சன் வேலை டக்குன்னு அந்த இடத்துக்கு போனோன்னா எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நான் வெளியிலே வருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு லஞ்சு ஸ்நாக்ஸு எல்லாமே கட்டிட்டு தான் நான் வெளியிலே வருவேன். கிச்சனுக்கு போய் நின்றுட்டுனா 7 மணி காலையிலே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக பண்ணிவிட்டு தான் நான் 8 மணி தான் வெளியில் அப்புறம் பாப்பாவுக்கு தலை வாரிடுறது எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வேலை ரொட்டீன் வேலை. ஜிங்கில் ஃபுல்லுமே ஒரு அன்னக்கோட ஜாமான் சேர்ந்துடும். ஃபுல்லுமே பருப்பு இந்தாண்டு கொதிச்சுட்டு இருக்கவும் நான் அந்தாண்ட ஜாமான் கழிட்டு குடிக்க தண்ணி பிடிச்சிட்டு சமையல் வேலை இந்தாண்டு பார்க்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு தொட்டுக்காய் என்னடா செய்யுது எனக்கு இன்றைக்கி தெரியல. எல்லா நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் சிம்பிளாக இன்றைக்கி ஒர்க்கை முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். அதுதான் இந்த கீரை எடுத்து நானுமே க்ளீன் பண்ணிவிட்டு செஞ்சுட்டேன். நீங்களுமே எல்லாருமே இப்படி தான் செய்வீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே நான் கடையில் மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஆட்டிக்கினேன், ஒரு ஆட்டிக்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு, அப்புறம் சீரகம் கொஞ்சோண்டு போட்டு 2 வரமிளகா போட்டு அதுக்கப்புறம் நானுமே தாளித்து எடுத்துக்கினேன். எடுத்துன்னு பிள்ளைங்களுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா சாப்பிடவும் நான் கொடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களுமே இப்படி தான் நீங்களும் சமைப்பீங்களா, வீட்டில் எந்த டிஷ் இருக்கோ அந்த மாதிரி பார்த்து சமைப்பீங்களான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அன்புமதி சேனல் எல்லாருமே பாருங்கப்பா. யாருமே பார்க்க பார்க்குறீங்க, ஆனால் ஒரு லைக் கூட வரமாட்டேனுது. லைக் பண்ணிவிட்டு பாருங்கப்பா. உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ பண்ணுமோ நான் கண்டிப்பாக போகிறேன். கமெண்ட் பாக்ஸில் பாருங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எடி டவுட்டாக இருந்தாலும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.